நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Holy Father, we thank you for this time. இந்த வேளையிலும் உம்முடைய சத்திய வசனத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். Teach us your truthful words. உம்முடைய வார்த்தையால் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியும். And through your word, bless our lives. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கிறேன். Again, I greet you all in the name of Jesus our Lord. இந்த மாதத்தினுடைய முதலாம் தேதி நம்ம ஜெபித்த போது தேவன் நமக்கு தந்த தேவனுடைய வார்த்தை ஏசாயா 37 அதிகாரம் 31வது வசனம். In the beginning of this month, the verse that God gave was Isaiah 37 31வது வசனம் and verse 31. இப்பொழுதும் நாங்கள் அந்த வசனத்தை எடுத்து அந்த வசனத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். And we're going to start from that verse. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37 அதிகாரம் 31வது வசனம். So Isaiah 37:31. எல்லாரும் எடுத்து சேர்ந்து இணைந்து நாங்கள் வாசிப்போம். ஸ்கிரீன்லயும் போடுவார்கள். நம்ம சேர்ந்து இணைந்து வாசிப்போம். இணைந்து நாங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 37:31. எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ல வாசிக்கிறவங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல வாசிக்கிறவங்க தமிழ்ல. Let us all read together. யூதா வம்சத்தாரில் தப்பி, யாருமே படிச்ச மாதிரி தெரியல, நல்லா சத்தமா படிப்போமா? இன்னும் ஸ்கிரீன்லயும் போடணும். ஓகே, ஏசாயா 37:31. ஓகே, ரெடி? ரைட். ஓகே, வாசிக்கலாம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இங்கிலீஷ்லயும் வாசிப்போம். Once more a remnant of the kingdom of Judah will take root below and bear fruit above. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சத்தமா. அவங்களோட சேர்ந்து எல்லாரும் சத்தமா வாசிங்க. திருப்பி one more time. Once more a remnant of the kingdom of Judah will take root below and bear fruit above. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். And we want God to bless us. ஆண்டவர் எங்களை, அதாவது தேவனுடைய விருப்பம் நாங்கள் ஆசீர்வாதமா இருப்பது. His desire is for us to be blessed. நீங்க நல்லா இருக்கணும்ங்கறத விரும்புகிற ஒரு ஆண்டவர் அவர். And he is God who likes to bless us. நாங்கள் பாவிகளாய் இருந்த போதிலும் நாங்கள் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக எங்களுக்காக ஜீவனையும் கொடுத்த ஒரு ஆண்டவர் அவர். He gave his own life even though we were sinners. இன்னைக்கு அவரை தேடி நீங்கள் இந்த மத்தியான வேளையில ஆண்டவரிடத்துல நம்பி ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். And today you have come to his place with the hope. உங்களுக்கு தேவன் தருகிற ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். And the word that God is giving you today is that again you will take root below and bear fruit above. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை இழந்திருந்தாலும் அவைகள் அனைத்தையும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். And whatever you may have lost in the past, God will bless you and restore that to you. கனி கொடுப்பார்கள் என்று சொன்னால், கனி என்று சொன்னால் அந்த கனி அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமையும். Bearing fruit means when you have it, it will be a blessing for many. கனி என்று சொல்லும் பொழுது அது எல்லாரும் பார்க்கத்தக்கதாக இருக்கும். And everyone will be able to see it. கனி என்றால் பழம், அப்படிதானே? அந்த கனி எல்லாரும் பார்க்கத்தக்கதாக இருக்கும். And everyone will be able to see the fruit. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்லி, நான் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். But I want to show you an important thing that we need to do in order to have that fruit. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். And we have been continuously meditating on these words. ஒரு வாரம் பாஸ்டர் ஜீவா அவர்கள் வந்திருந்தார்கள். And 1 week Pastor Jiva came. மற்ற 3 வாரங்களும் நாங்கள் இதனுடைய சம்பந்தமான காரியங்களை தான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்திருக்கிறோம். And the other 3 weeks we have been looking at words related to this. நல்ல கவனமா பாருங்க. நாங்கள் மேலே கனி கொடுக்கணும் அல்லது நாங்கள் செழிப்பா இருக்கணும்ங்கிறது எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம். All of us desire that we want to bear fruit above. நாங்க நல்லா இருக்கணும், நாங்க செழிப்பா இருக்கணும், எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயம் பெறணும், இதெல்லாம் எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம். And all of us desire that we want to be fruitful and have a blessed life. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த விருப்பங்கள் இருந்தாலும், நாங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்பினாலும் அதற்கு ஏற்ற நாங்கள் என்ன செய்யணும்ங்கறதை செய்வதற்குரிய மனம் இல்லை. But then we don't actually have the desire to do whatever is required in order to have the fruit. ஒரு காரியத்துல நாங்கள் வெற்றி பெறணும்னா வெற்றி பெறணும்ங்கற விருப்பம் மட்டும் இருந்தால் வெற்றி வராது.
If we just desire to be victorious, that wouldn't happen. அந்த வெற்றியை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சரியாக செய்தால் வெற்றியை நாங்கள் தேட தேவையில்லை, வெற்றி எங்களுக்கு தானாக வரும். If we do what's actually required to do the victory, then the victory will automatically come to us. வேதாகமத்தினுடைய அடிப்படையில் ஆசீர்வாதத்தை நாங்கள் தேடவே தேவையில்லை. According to the Bible, we don't need to seek out blessing. தேவனுடைய வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். If we live according to the words, God's word, we will be blessed. அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த கீழே வேர் பற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, so based on the verse that you will take root below, அப்ப அந்த கீழே வேர் பற்றுகிறதில் எங்களுடைய கவனம் செலுத்தினால் நாங்கள் மேலே கனி கொடுப்பது தானாக நடக்கும். and if we pay attention to the word root below, we will automatically bear fruit above. இதை குறித்து உங்களுக்கு நான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து உங்களோடு கூட நான் சொன்னேன். And related to this, earlier on I have told about a king called Hezekiah. முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு அந்த எசேக்கியா ராஜாவுக்கும் அந்த தேசத்திற்கும் அசீரியா ராஜாவினால மிகவும் ஒரு நெருக்கம் உண்டாகிறது. So we can see that for Hezekiah, he has an oppression from the king of Assyria. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார் என்றால் தனக்கு உண்டான நெருக்கத்தின் நேரத்தில் தான் எதையும் செய்திருக்கலாம். But what Hezekiah done is, in the midst of his oppression, he could have done anything. அவர் வேற ராஜாக்களை தேடி போய் இல்ல வேற மனிதர்களை தேடி போய் உதவியை நாடி இருக்கலாம். He could have sought the help of other kings. ஆனால் அவர் மற்றவருடைய உதவியை நாடாமல் வசனம் சொல்லுகிறது அவர் தேவன் மேல நாட்டத்தை செலுத்தினார். But rather than seeking others, he focused on God. தேவனை தேடுவதற்கு அவர் ஒருமுகப்பட்டார். And he came to seek God. ஆண்டவரை தேடுகிறதுக்கு முழு இருதயத்தோடு முழு மூச்சாக அவர் இறங்கினார். And he wholeheartedly started to seek God. தேவனை நம்பினார். And he believed in God. அசீரியா ராஜா கூட அவருக்கு பார்த்து அவருக்கு கோபம் வருது. என்ன நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு நீ என்ன கர்த்தரை நம்புற அப்படின்னு அவர் கோபப்படுகிற அளவுக்கு எசேக்கியா தேவன் மேல நம்பிக்கையா இருந்தார். And he believed God to the point that even the Assyrian king got angry. முதலாவது நான் உங்களுக்கு சொல்றேங்க, தேவனுடைய பிள்ளைகள் நான் நீங்களும் இப்ப பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்கு வருகிற நெருக்கங்கள் எங்களுக்கு வருகிற தேவைகளின் மத்தியில in the midst of our needs and wants, நான் முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டியது கீழே நாங்கள் வேர்பற்றவர்களாக இருக்கணும். we should be the ones who takes root. மேல தெரியாத ஒரு காரியம் கீழே நடக்கணும். And what cannot be seen outside should happen below. பாருங்க, ஒரு விதையை கொண்டு போய் நீங்கள் நிலத்துல போட்ட உடனே, if you put a seed in the sand or soil, முதலாவது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த விதை அது முளைத்து வருவதற்கு முன்பாக அது கீழே வேர் விடும். the first thing that happens is it takes root below. விதைக்கப்படுகிற விதைக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி வெளியில இருக்கிறவர்களால முதலாவது பார்க்க முடியாது. Initially no one will be able to see what's happening to the root. அதுக்குள்ள வேர் உள்ள வேர் வெட்டு கொண்டிருக்கும். And we can't see what's happening inside. அப்ப உள்ளுக்குள்ள அது வேர் விட்டுக்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்க முடியாட்டியும் அதுதான் மிக முக்கியமான காரியம். Although our eyes cannot see the root taking below, that's the most important thing. அது ஒரு செடியாக இருந்தாலும் சரி அல்லது அது ஒரு பெரிய மரமாக இருந்தாலும் சரி, அந்த வேர் மிக மிக அவசியமானது. Whether it's a plant or a big tree, the root is very important. வேர் ஆழமா இருந்தா தான் அந்த செடி அது நிலைத்து நிற்கும். In order for the plant to be secure, the root need to be deep. இல்லை என்று சொன்னால் அது முளைத்து எழும்பும்போது அது வேரோடு பிடுங்கப்பட்டு விடலாம். Otherwise, when it grows, it will be uprooted. நமக்கு நிறைய கனிகள் இருக்குங்கிறதுனால நம்ம பலசாலிகள் அல்ல. We're not strong because we have so much fruit. நிறைய ஆசீர்வாதம் இருக்குங்கிறதுனால நமக்கு அது பலசாலிகள், அது மேன்மை அல்ல. And it's not greater to have so many blessings. எனக்கு இது இருக்கு அது இருக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்வதுதான் எங்களுடைய மேன்மை அல்ல. And it's not important to say I have this and that. ஏன் என்று சொன்னால் மேலே நாங்கள் பார்ப்பது உண்மையான மேன்மை அல்ல. And whatever is seen outside is not the real great thing. மறைவாய் இருக்கிற பூமிக்கு கீழே இருக்கிற அந்த வேர் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான மேன்மை. The real greatness is actually what's down below. வேர் ஆழமாகவும் வேர் பலமாகவும் இருந்தால் அந்த மரம் என்ன நடந்தாலும் அந்த செடி என்ன நடந்தாலும் அது நிலைத்து நிற்க முடியும். When the root is strong and deep, no matter what happens, the tree can be strong. ஒன்று தெரியுமா, முழு செடியையும் முழு மரத்தையும் தாங்குகிறது வேர். And the root is the only thing that carries the whole plant. Hallelujah. அதனால இன்றைக்கு நாங்கள் முதலாவது பாருங்க, இந்த எசேக்கியா ராஜாவை பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த தேசத்தை எல்லாம் சுத்தப்படுத்துகிறான்.
And we see that King Hezekiah cleanses the nation. இப்ப வேர் விடுறதுன்னு சொன்னா சும்மா ஏதோ பண்றது இல்லைங்க. அவன் என்ன செய்கிறான்னா அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். He cleanses himself. அவன் தேசத்தை சுத்திகரிக்கிறான். And he cleanses the nation. விக்கிரகங்களை எல்லாம் எடுத்து வெளியில போடுகிறான். And he removes all the idols. தேவனுக்கு முன்பாக பாவம் செய்கிறவர்களை எல்லாம் தேவனிடத்தில் மனம் திரும்ப செய்கிறான். And he causes everyone to repent before God. தேவனை தேடும்படியாக எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறான். And he encourages everyone to seek the அவன் Lord. தேவனோடு கொள்ளுகிற உறவில் அவன் சீர்படுகிறான். And he corrects everything that in order to seek God. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் செய்ததான அந்த செய்கையின் நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். And God blessed him because of whatever he done. நல்லா பாருங்க, கீழே வேர் பற்றுகிறதுல எங்களுடைய பங்கு இருக்கிறது. And it's we have a part in taking root below. நீங்கள் தேவனுக்குள்ளாய் சரியான காரியங்களை நானும் நீங்களும் செய்யும் பொழுது மேலாக கனிகளை கொடுத்து ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். When we listen to word of God and do the right thing, God will bless us. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, எசேக்கியாவுடைய அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கறதை நாங்க பார்த்து கொள்ள முடியும். And we're going to look at an important verse to see how his life was. எல்லாரும் திருப்புங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனம். And let's go to Isaiah 38 verse 3. ஏசாயா 38 3வது வசனம். எல்லாரும் யாராவது வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். Remember, Lord, how I have walked before you faithfully and with wholehearted devotion and have done what is good in your eyes. And Hezekiah wept bitterly. நல்ல கவனமா பாருங்க, இந்த வசனம் எங்க எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, how this word is written is, பாருங்க, எசேக்கியா தேவனை தேடுகிற மனிதனாய் இருந்தாலும் என்ன சொல்றாரு, ஏசாயா இந்த 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வரும்போது எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறான். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் நீ ஆயத்தப்படுத்து, நீ இப்பொழுது மரிக்க போகிறாய். Now, in the beginning, we can see that Hezekiah has illness, and the prophet comes and says, "Prepare everything in your house because you're going to die soon." இப்போ மரிக்க போகிறான்னு யோசித்து பாருங்க, கர்த்தரை சேவிக்கிற ஒரு மனிதன். Now, a man who serves the Lord. இப்போ கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ உயிர் பிழைக்க போறா, நீ சாக போற. And God is telling him that you wouldn't live, but you're going to die. அப்ப தேவனை பார்த்து அவன் கதறி அழுது ஜெபித்த ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். Then this is when he looks to God and cries to him. இந்த வசனத்தை நான் இன்னும் கொஞ்சம் கவனமாய் பார்க்கணும். ஆனா இதுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னு சொன்னா, we're going to look at this carefully and see what's going to happen after that. இதற்கு அப்புறம் என்ன நடந்தது? இந்த ஜெபம் முடிந்த உடனே அந்த ஏசாயா இன்னும் அந்த அரண்மனையிலிருந்து வெளியில போறதுக்கு முன்பாக கர்த்தருடைய வசனம் திரும்ப அவருக்கு உண்டாகி ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி எசேக்கியாட்ட சொல்லு. Now, when Hezekiah prays this, before the prophet goes out, God speaks to him and says that I am going to add 15 years to your life. நல்ல கவனமா பாருங்க, முதல் 2 வசனத்துல பார்க்கும் பொழுது எசேக்கியாட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மரிக்க போற. In the first 2 verses, we can see that God is saying he is going to die. இந்த 3வது வசனத்துல எசேக்கியா ஜெபிக்கிறாரு. And on the 3rd verse, Hezekiah is praying. இதை தொடர்ந்து வருகிற வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ சாக போறது இல்ல, உன் ஆயுசு நாட்களோடு எத்தனை வருஷத்தை கூட்டுவேன்? 15 ஆண்டுகளை கூட்டுவேன். And in the following verses, we can see God saying that I will add 15 years to your life. Hallelujah. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மரிக்கிற தருவாயில் இருக்கிற மனுஷன் செய்த ஜெபம். அந்த 3வது வசனத்தை திரும்ப போடுங்க. 3வது வசனம் அந்த ஒரு ஜெபம் தான் பண்றாரு. So in a person's life who's in a deathbed, this is the prayer that he makes. Okay, எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை ஒரு தடவை படிப்போம். சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த ஜெபத்தை சும்மா நம்ம படிச்சோம், அவர் ஜெபிச்சார்னு வச்சுக்கோங்க. எத்தனை செகண்ட் ஆச்சு இந்த ஜெபத்தை நம்ம சும்மா இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆச்சு? Can you think of how many seconds this prayer will take? ஒரு 15 வினாடிகள்னு வச்சுக்கோங்களேன். 15 செகண்ட்ஸ் இல்லையா? It could be 15 seconds. இப்ப பாருங்க, இத கொஞ்சம் அவர் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாலும் எவ்வளவு நேரம் தான் ஜெபிச்சிருக்க முடியும்? ஒரு கொஞ்ச நேரம் அவர் இத ஜெபிச்சிருக்காரு.
So he prayed for a short time. இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏசாயா நடந்து போயிட்டு இருக்கார் அரண்மனையில இருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி இவர் ஜெபம் பண்ணி ஜெபத்துக்குரிய பதில் ஏசாயாவுக்கு வந்துருச்சு. Now Isaiah is going after he prophesies, but then before the prayer finishes, God's words go to Isaiah. அப்படினா இந்த ஜெபம் வந்து ஒரு பெரிய 1 மணி நேரம் ஜெபம்லாம் கிடையாது. இந்த ஜெபம் பாத்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷ ஜெபம். It's not a great long lengthy prayer, but it's a very short prayer. அப்ப இந்த 1 நிமிஷ ஜெபத்துக்கு இவ்வளவு வல்லமையா? And does this short prayer has this much power? இந்த 1 நிமிஷ ஜெபம் அவருடைய வாழ்க்கையவே மாத்திருச்சா? Has this prayer changed his life? இந்த 1 நிமிஷ ஜெபம் அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துருச்சா? Has his prayer given him 15 years of life? நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவைகள் வந்த உடனே ஆண்டவரே எசேக்கியா ஜெபித்தது போல நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். Now when we have needs in our lives, we think and say that I'm going to pray like Hezekiah. இந்த 1 நிமிஷ ஜெபமா தேவன் அதாவது எசேக்கியாவுக்கு அற்புதம் செய்ததற்கு காரணம், the reason that God done miracle to Hezekiah is, நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 1 மணி நேரம் இந்த 1 நிமிஷ ஜெபமா அதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. Is it this 1 minute prayer that he done? நாங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தாரா என்று நீங்க நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். தேவன் எசேக்கியாவுக்கு செய்த அற்புதத்திற்கு காரணம் இந்த ஜெபமா? Is this prayer the reason that Hezekiah was healed or given 15 years of life? சிந்தித்து பாருங்களேன், தேவன் எசேக்கியாவுக்கு கொடுத்த பதிலுக்கு காரணம் இந்த ஜெபமா? Is this the reason that God answered Hezekiah's prayer? சொல்லுங்களேன், இப்ப பேசுங்க. சிலர் நோ சொல்றாங்க, சிலர் எஸ் சொல்றாங்க. நோ எஸ் என்னங்க? நோ எஸ் ரைட் ஓகே, இரண்டும் சொல்றீங்க, வெரி குட். இது வந்து நோ ஆனா எஸ். It's a no and yes. ஆனா எஸ் ஆனா நோ. நல்ல கவனமா கேளுங்க. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனம் ஒரு சின்ன ஒரு வசனம், 1 நிமிஷம் ஜெபம். If you look carefully, it's a very small prayer. இந்த இடத்துல ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? How many of you here pray? கை வைத்து காட்டுங்களேன். நான் ஜெபிக்கிறவன் என்று சொல்லுகிறவர், ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவைகள் வரும்போது ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். All of us do pray. ஆனா நம்முடைய ஜெபங்களுக்கு பாருங்க 15 வருஷத்தை ஆண்டவர் ஒரு நிமிஷ பிரேயர்ல 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறாரு. And in a single 1 minute prayer, God is adding 15 years of life to Hezekiah. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை தேவன் செய்வதற்கு காரணம் ஜெபம் மாத்திரம் கிடையாது. And in order for God to do miracles in our life, prayer alone is not enough. இப்போ அந்த வசனத்தை திரும்ப எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானமா படிப்போம். And let us all read it again carefully. ஓகே, ஆரம்பிக்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து. அல்லேலூயா சொல்லுங்க. Remember God, Lord, how I walked before you faithfully with wholehearted devotion. நல்லா கவனமா பாருங்க, இந்த இடத்துல வசனம் சொல்லுது நான் உமக்கு முன்பாக உண்மையாக நடந்தேன். And it says that I have walked before you faithfully. இந்த உண்மை என்பது அடிவேர் மாதிரி. ஏன்னா உண்மையை யாரும் பார்க்க முடியாது. This faithfulness is the root because no one can actually see it. நீங்க சொல்லலாம், ஐயா இல்லையே உண்மையை பார்க்கலாமே. You might say, oh, we can't see it faithful now. நான் உங்களுக்கு காண்பிக்கணும்னு விரும்புகிற உண்மையை தான் நீங்க என்னிடத்துல பார்க்க முடியும். You can only see the faithfulness that I decide to show you. புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு முன்பாக உண்மை இருக்கிற போல நடிக்கலாம். I might pretend like I'm faithful. இருதயங்களை ஆராய்கிறவர் கர்த்தர் ஒருவர்தான். But God is the one who searches the hearts. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல சொல்லுது, அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. நான், நல்லா பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுங்க? நான், சத்தமா சொல்லுங்களேன், நான். அப்ப யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. சரிதா? சொல்லுங்க. So it's before God that we need to walk faithfully. ஹல்லேலூயா. அப்ப எசேக்கியாவுடைய ஜெபத்துல ஆண்டவர் அவர் சொல்றாரு, நான் உமக்கு முன்பாக. And Hezekiah is saying, I have walked faithfully before you. அப்படி சொன்னா இந்த ஜெபம் உண்மையான ஜெபம். So my prayer is faithful. ஏன்னா தேவன்கிட்ட போய் நம்ம போய் சொல்ல முடியுமா? நான் போய் ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? தெரியும் அவருக்கு நான் பேசுறதுக்கு முன்னாடியே. So my prayer is faithful. ஆனா எசேக்கியாவுடைய வாழ்க்கையில முதலாவது காரியம் அவர் உண்மையுள்ள ஒரு மனிதராக இருந்தார். So the first thing in Hezekiah's life is that he was a person who was walking faithfully. தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்னு சொன்னா அல்லது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யணும்னு சொன்னா முதலாவது அடியில் இருக்கிற வேர் மிக மிக முக்கியம். So in order for God to answer our prayers and do miracles, the root is very very important. இந்த வேர் என்னது? முதலாவது சொல்லுங்க, உண்மை.
And that root, the first thing is faithful. தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். Is being faithful before God. இரண்டாவதாக மன உத்தமமுமாய் இருக்கணும். And being wholehearted before him. மன உத்தமம் என்று சொன்னால் அந்த உத்தமத்தை விளக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான உறவு கணவன் மனைவியினுடைய உறவு. And being wholehearted, one relationship where we can relate is the husband and wife's relationship. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படி தெரியுமா இருக்கணும்? மன உத்தமமாய் இருக்கணும். And the relationship between husband and wife should be faithful and wholehearted. எந்த பிரச்சனை வந்தாலும் இல்ல எந்த கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஒன்றில் நாங்கள் உறுதியா இருக்கணும். என்ன தெரியுமா? உன்னை தவிர வேற யாரையும் சிந்திக்க கூட மாட்டேன் என்பதுதான் உத்தமம். And no matter what disagreements we have, we should be faithful and wholehearted, that we wouldn't actually think about anyone else apart from you. ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்வார்கள். And there is a saying that there is one woman for a man. இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. And things have changed in these days. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் உண்மையா சொல்றேன், நாங்கள் அங்க வாய் வைக்கிற பிள்ளைகளா இருக்க கூடாது. அதுக்கு வேற பேரு. And children of God, I'm saying, do not seek in all the places. நாங்கள் ஒருவனுக்கு ஒரு, அதாவது சொல்றேனே அந்த உத்தமம். அப்ப தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறாரா? பாருங்க, எசேக்கியாக்கு எவ்வளவு போராட்டம் வந்தாலும் யார்கிட்டயும் போக மாட்டாரு, கர்த்தரிடத்துல தான் போவார். So Hezekiah is being wholehearted, that when problem comes he doesn't go to anyone else but Lord. Hallelujah. அப்ப தேவனுக்கு முன்பாக மன உத்தமமா இருக்கார். இரண்டாவது, and before God he is wholehearted. மூன்றாவதாக நீங்க பாருங்க, இந்த பகுதியை படிங்க. உமது படிங்க, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். And the third thing is that I have done what's right before you. அப்ப மூன்றாவது காரியம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செயல். And the third thing is what we do. செயல் ரொம்ப முக்கியம். And our actions is very important. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மனசுல நல்லவன். And many of us can say, inside I'm a good person. தப்பு செய்யணும்னு நினைக்கல. I didn't see I didn't plan to do anything bad. நான் அடிக்கணும்னு நினைக்கல. I didn't plan to hit someone. உனக்கு நான் துரோகம் செய்யணும்னு நினைக்கல. I didn't plan to betray you. நான் தீமை செய்யணும்னு நினைக்கல. I didn't think to ஆனா தெரியாம செய்துட்டேன். But I done it regardless. ஒரு நாளும் கிடையாது. That's not the case. நம்முடைய செயல் நலமாய் இருக்க வேண்டும். So our action should be righteous as well. உங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய செயல்கள், நாங்கள் செய்கிற செயல்கள். இப்ப பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்கன்னா அது எப்படி இருக்கணும்? நல்லதாய் தேவனுக்குடைய பார்வையில இருக்கணும். Tell your neighbor that whatever our action is, it should be right before God. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, எதுல இருக்குதா? பலத்தில் இருக்கிறது. And we see that God's kingdom is not in just words alone, but in his power. Hallelujah. சொல்லுங்க, உங்களுடைய செயல் ரொம்ப முக்கியம். And our action is very important. நிறைய பேர் அறிக்கை பண்ணுவாங்க, ஆண்டவரே இனி நான் இப்படி தான் வாழ்வேன். நிறைய பேர் அறிக்கை பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் இப்படி தான் வாழ்வேன். Many of us do confess that this is how I'm going to live, Lord. ஆனா அறிக்கைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. But then sometimes there is no connection between their confession and their lives. இப்ப பாருங்க, ஒரு மன எப்படி சொல்றதுன்னா, ஒரு இங்கிலீஷ் தாங்க வருது எனக்கு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் வருது. And we may have a difference of opinion. ஒரு கருத்து வேறுபாடு. ஆமா, கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாடு வரும்போது என்னுடைய செயல் என்ன? எனக்கு என்னுடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரும்போது என்னுடைய செயல் என்ன? உடனே நான் என்ன செய்றேன்? தேவனுக்கு முன்பாக தேவன் சொல்லுகிறார், நீ சாந்தமாயிரு. And when me and my wife have a differences of opinion, before God is actually telling me be patient. அந்த மாதிரி சூழ்நிலையில நான் எதை வெளிப்படுத்துகிறேன்? But then in that situation, what do I show? என் செயல் மிக முக்கியம். So my action is very important. என்னுடைய இருதயத்துல நான் யாரையும் ஏமாத்த கூடாதுங்கற ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறேன். I plan in my heart not to deceive anyone. ஆனா எனக்கு இப்போ ஒரு வேலை வாய்ப்பு வருகிறது, அந்த வேலை நான் செய்தேன்னு சொன்னா நான் சீக்கிரமா பணக்காரன் ஆயிரலாம். But then I get an opportunity that if I do something I can be a rich man quickly. அப்ப என்னுடைய செயல் எப்படி இருக்கிறது? So where is my action? என்னுடைய இருதயத்துல தீர்மானம் வச்சிருக்கிறேன், நான் இந்த ஆண்கள் பெண்கள் எப்படியா இருந்தாலும் சரி தவறான உறவுகளுக்குள்ள நான் போக மாட்டேன். So in my heart I plan not to get involved in any illicit relationship. ஆனா எனக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கிறது. But then I get a good opportunity. அந்த சந்தர்ப்பத்துல நான் என்ன செயல்படுகிறேங்கிறது தான் முக்கியம். What's important is what I do in that situation. எசேக்கியா என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன். But Hezekiah is saying, before your eyes, Lord, I have done what is good. அல்லேலூயா சொல்லுங்க. மூன்று காரியங்க. முதலாவது கையை வைத்து சொல்லுங்க. முதலாவது உண்மை. The first thing is faithfulness. இரண்டாவது சொல்லுங்க உத்தமம்.
And the second thing is being wholehearted. மூன்றாவதுங்க செயல். And the third thing is our actions. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, இந்த மூன்றையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் வாழ்க்கை. And if you look at all these three, this is our life. எங்க வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் தேவனுக்கு பிரியமான செயல்கள் செய்கிற வாழ்க்கையாக இருந்தால், So if our life before God is faithful, wholehearted and doing what is right for him, இந்த வாழ்க்கை நிமித்தம் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்தாரே தவிர, and because of this kind of life only, God is going to do a miracle. 15 ஆண்டுகளை எசேக்கியாவுக்கு ஏன் கூட்டி கொடுத்தாருன்னா இப்படிப்பட்ட வாழ்க்கை அவருக்கு இருந்ததனால. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. The reason God gave 15 years of life to Hezekiah is because he lived this kind of life. எங்க வாழ்க்கையில நாங்கள் இஷ்டம் போல இருந்துட்டு ஜெபம் பண்ணா எனக்கு அற்புதம் நடக்கும்ங்கற எண்ணத்தை நாங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். We should change the thought that we can live however we want, and then if we pray anything will happen. நல்லா சொல்றேங்க, ஜெபம் என்பது தேவனோடு கொண்டிருக்கிற உறவின் அடிப்படையில் உண்டாகிற தேவனோடு நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள். And again I'm saying our prayer is something that we speak based on a relationship with God. ஆனா அந்த 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 உறவுன்னு சொல்றேன்ல, அந்த உறவு நிலைத்திருக்கிறதுக்கான வழி உண்மை, உத்தமம், தேவனுக்கு முன்பாக நலமான செயல். And the way to keep that relationship strong is to be faithful, wholehearted and doing what is right in his eyes. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எசேக்கியாவுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தது அந்த ஒரு நிமிஷம் பிரேயர் இல்லைங்க, அவர் வாழ்க்கை. So the reason that God answered Hezekiah's prayer is not the prayer alone but the way he lived. 1 ராஜாக்கள் 18க்கு போனீங்கன்னா எலியா தேவனை பார்த்து ஜெபிக்கிறாரு. And in 1 King chapter 18 we can see that Elijah is praying. அவருடைய ஜெபம் ஒரு வசனம் தான். And his prayer was only one அவர் word. ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வருது. But after he prayed we can see that from heaven came fire. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரே ஆசை என்ன தெரியுமா? வானத்துல இருந்து அக்கினி இறங்கணும். Many of us desire to bring fire from heaven. எலியா ஜெபித்ததை போல ஜெபிக்கிறேன். Like Elijah prayed. வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வரட்டும். And we wanted fire to come from heaven. நல்லா சொல்றேன், எலியா ஜெபிக்கும்போது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்ததுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கை. And the reason that fire came from heaven is because of the life that Elijah lived. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஜெபத்துக்கு தேவன் அற்புதங்களை செய்வதற்கு அடிப்படை என் வாழ்க்கை. Say that the reason that God does miracle in my life is the way that I live. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாங்கள் சில தேவைகள்ல நிற்கும்போது நாங்க திரும்பி பார்த்து திருத்த வேண்டியது எங்கள் வாழ்க்கை. And sometimes when we look, we have to look at our lives and there are things that need to be corrected. நீங்க தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறீங்களா? And are we being faithful before God? தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறீங்களா? Are we being wholehearted before God? தேவனுக்கு முன்பாக உங்களுடைய செயல்கள் எல்லாம் அவருக்கு பிரியமானதா இருக்கிறதா, நலமானதா இருக்கிறதா? And are our actions pleasing the Lord? அப்படி இருந்தால் நீங்கள் ஜெபிக்க நீங்களுக்கு 1 மணி நேரம் ஜெபம் தேவையில்லை, இத்தனை மணி நேரம், அதுக்காக நீங்க அத்தனை மணி நேரம் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தினுடைய அடிப்படை தேவன் மேல இருக்கிற, தேவனோடு இருக்கிற உறவு. And if our lives are right, then we don't need a lengthy prayer, but it's the relationship that we have with him. நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தாதான் ஜெபமே வருது. So many of us only pray if we have any troubles. பிரச்சனை வரதுக்கு முன்னாடி வாழ்க்கையில இஷ்டம் போல வாழ்றோம். And before any problems comes, we live as we please. தேவைகள் வந்ததுக்கு அப்புறம் உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். And when we have needs, we immediately go to அந்த pray. ஜெபம் பதில கொண்டு வராது. That prayer wouldn't actually bring us an உங்க வாழ்க்கையில answer. கர்த்தருக்கு முன்பாக நீங்க நேர்த்தியா நடந்தா, But if you live a righteous life, எந்த துன்பம் வந்தாலும் அதை தாண்டி செல்ல கர்த்தர் கூட இருப்பார். God, whatever obstacle comes, God will be with you. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அப்படின்னா சொல்லுங்க. ஜெபம் எது வாழ்க்கையில எப்படி வாழ்றது தான் அடிப்படை. So the most important thing is how we should live our life. அப்ப முதலாவதாக நாங்கள் பார்க்கிற இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கீழே வேர் பற்றின்னு சொல்லும்போது அந்த கீழே பற்றுகிற வேர் மிக 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 முக்கியமானது. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில இருந்து அதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். So when we say take root below, the word root is very very important. இரண்டாவதாக நாங்கள் கடந்த வாரத்துல பார்த்தோம், அந்த ஒரு விதவையை பற்றி பார்த்தோம். And last week we have actually seen about a widow. அந்த விதவையை பற்றி நாம் என்ன பார்த்தோம்? அந்த விதவையிட்ட இருந்த ஒரு காரியம் என்னது? What did we learn about that widow? யோசிச்சு பாருங்க, அந்த விதவையிட்ட இருந்த ஒரு காரியம் என்னது? What is the thing that she had? சொல்லுங்க சொல்லுங்க.
சொல்லுங்க. இந்த விதவை என்ன தெரியுமா, ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இருந்தார். So she went to an unjust judge. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி கிட்ட இவள் போனாலும் அவளுக்கு பதில் கிடைக்கல. She didn't receive an answer from that judge. ஆனா அவள் விடல, திரும்பவும் போனா. But she didn't give up and she continued to go. She went again. திரும்பவும் போனா. She went again. பதில் கிடைக்கிற வரைக்கும் போய்க்கிட்டே இருந்தா அவள் சோர்ந்து போகல. She kept going until she had an answer. இரண்டாவது காரியம் உண்மையாக கீழே வேர்பற்றுகிறதுன்னு சொல்லும்போது, so the second thing when we say take root below is என்ன தெரியுமா, பொறுமையானது மிக அவசியம். Is patience. இப்ப பாருங்க, ஒரு விதையை நம்ம விதைச்சிட்டோம். And if we sow a seed, அது வேர் விடுறது, it's taking root. அது காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம என்னடா இன்னும் கனி வரலன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வெச்சோன்னு வைங்க. When things are happening in the ground, if we actually uproot it and put it somewhere else, கொஞ்ச நாள் பாப்போம், ஐயோ இன்னுமே வரலையே. And then we check that place again and think, oh, nothing is happening here as well. அத திரும்பி புடுங்கு. We take again. அத சிஸ்டர் அழகா சொல்றாங்க பாருங்க, கொஞ்சம் நோண்டி பாரு. கொஞ்சம் நோண்டி பாரு. We just dig the ground. அப்புறம் திருப்பி அத கொண்டு போய் இன்னொரு பக்கம் வையி. We uproot it and place it somewhere else. கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆயிடும் தெரியுமா, பட்டு போய்டும். After some time it will die. அது நல்ல கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா, சில காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில நேரத்தை கொடுக்கணும். And for certain things we need to give time. இன்னைக்கு நான் போன வாரம் உங்களோட பேசின சப்ஜெக்ட் வந்து faith, விசுவாசம். Now the subject I'm talking to you about is faith. ஆனா இந்த விசுவாசமானது எதனால தெரியுமா நிரூபிக்கப்படும்? And do you know how faith is proved? நேரம், காலத்தினால தான் உங்கள் விசுவாசம் நிரூபிக்கப்படும். It's by time. திருப்பியும் சொல்றேங்க, உங்கள் விசுவாசம் உண்மையாகவே விசுவாசமா என்பது காலம் தான் தீர்மானிக்கும். The time is what test our faith. சில நேரத்துல சிலரை பார்த்து சொல்லுவாங்க, இவ்வளோ நல்லவனா இருக்கிறீங்களே. சிலரை பார்த்து சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ அப்ப ரொம்ப பார்த்த உடனே சொல்லுவாங்க, ரொம்ப நல்லவர் நீங்க. And sometimes some people may say, oh, you look such a good person. கொஞ்ச நாள் போனா தான் தெரியும். After some time you will realize. Hallelujah. சில பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே சர்ச்சுக்கு வருவாங்க. And some of us after being saved we will come to church. சேரை தூக்குவாங்க, டேபிளை தூக்குவாங்க, ஏதோ பாஸ்டர் உங்களை தூக்கிட்டு போனோம் உங்களையும் தூக்குறேன்பாங்க. And we will do so many things. நாள் போனா தான் தெரியும். And as days pass, உங்களை தூக்குறேன்பாங்க. he will say he will remove me as well. உங்களுக்கு சொல்றது புரியுதா? காலம் தான் உண்மையான விசுவாசத்தை தீர்மானிக்கிறது. காலம். So the time is what determines true faith. கர்த்தர் மேல உங்களுக்கு உண்மையா விசுவாசம் இருந்ததுன்னா நீங்கள் அது எதுக்கு அத வந்து நிரூபிக்கும்? காலம். And if you really have faith in God, the time is what determines இந்த it. விதவை போகிறாள், அந்த நீதி நியாயாதிபதிட்ட போறா, பதில் கிடைக்கல. ஆனால் அவளுடைய விசுவாசத்தை நிரூபித்தது தெரியுமா? அவள் எத்தனை காலம் சென்றாலும் திரும்ப அதே செயலை செய்து கொண்டிருக்கிறாள். So this widow goes to the judge, and although she didn't get an answer, she persisted in it. நீங்க சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? You might be praying for something. பதில் வந்துருச்சா? Have you received an answer? அப்ப அதுல விசுவாசத்துக்கு எல்லாம் ஒண்ணும் பெரிய இடம் இல்ல. So if you have the faith, then there is no need for faith. நல்லது. ஓகே, ஜெபிச்சோம், அது பதில் கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And that's a good thing. நம்ம ஜெபிச்சோம், We prayed, பதில் கிடைக்கல. we didn't get an answer. இன்னும் ஜெபிச்சோம், We prayed again, இன்னும் பதில் கிடைக்கல. and again we didn't get an answer. இன்னும் ஜெபிக்கிறீங்கன்னா அங்கதான் விசுவாசமே வருது. If you keep praying, that's when your faith shows. பக்கத்துல சொல்லுங்க, இன்னும் பதில் கிடைக்கல. Even then, if you have விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் உண்மையானதா என்பதை சோதிப்பது காலம். What tests your faith is time. சோர்வுகள் வருகிற போது விசுவாசம் உங்களுடைய சோர்வுகளை மேற்கொள்ள செய்து, நான் கர்த்தரை நம்பிக்கொண்டிருப்பேன். Even when discouragement comes, your faith will say, I will believe in the Lord. எசேக்கியாவுக்கு அந்த அசீரிய ராஜா கிட்ட இருந்து ஆண்டவர் ஒரே இரவுல விடுதலையை கொடுக்கல. For Hezekiah, God didn't actually deliver him in one day from the Assyrian king. இந்த அசீரிய ராஜா வந்து அவர்களை நெருக்கி காலம் சென்றது. The Assyrian king kept oppressing them for so long. நிருபங்களை அனுப்பி கொண்டே இருந்தான், காலங்கள் சென்றது. He kept sending letters and it took time. என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான், காலங்கள் சென்றது. And he continuously kept asking them, come and surrender. சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் ஒன்றுமே செய்யாதது போல இருந்தாலும் எசேக்கியா கையை வைத்து சொல்லுங்க, காத்திருந்தான். Although it was taking time and it seemed like God isn't doing anything, Hezekiah persisted in prayer. கையை வைத்து சொல்லுங்க, நீங்க மேலே கனி கொடுக்கணும்னா, if you want to bear fruit above, உங்களுடைய வாழ்க்கை செழித்து ஓங்கணும்னா, if you want your life to be prosperous, பொறுமை முக்கியம். patience is very important. உங்க மேல கை வச்சு சொல்லுங்க, என்ன முக்கியம்?
வாசிங்க. யாக்கோபு, ஜேம்ஸ், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. Let's read James 1:3. உங்கள் விசுவாசத்தின் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக, ஏன்னா பொறுமை தான் ரொம்ப முக்கியம். So because you know that the testing of your faith produces perseverance. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் என்பது அப்பப்ப வந்துகிட்டு போறது இல்ல. So faith is not that comes something that comes here and then. சில நேரத்துல நமக்கு சோர்வு வரும், திருப்பி விசுவாசம் வரும், திருப்பி சோர்வு இல்ல, ஒரு தேவை வந்தோனே ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசங்கிறது எப்படி சொல்றதுன்னு சொன்னா இந்த அப்பப்ப ஆன் ஆகி ஆஃப் ஆகுறது இல்ல. And faith is not something that comes and goes. இந்த விசுவாசமானது சோதிக்கப்பட்டு, faith is something that when we are tested, சுபாவமாய் மாறுகிறது தெரியுமா? அதுக்கு பேரு தான் பொறுமை. So when we are tested, our character becomes like that, and that is patience. அடுத்த வசனத்தை வாசிங்க. கவனமா இந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. Let perseverance finish its work so that you may be mature and complete, not lacking anything. நல்லா கவனமா நான் சொல்றது புரியுதா? வசனத்தை பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பாத்தீங்களா? அதாவது பூரணராகிறது, நிறைவா இருக்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா பொறுமை உள்ளவர்கள். So the ones who actually become complete are the ones who persevere. நீங்க நம்ம டப்புன்னு நமக்கு பொறுமை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்ல. Now if we become impatient, it means we are not mature. நீங்க பக்கத்தை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கா? Ask your neighbor if they have maturity. பார்த்தா தெரியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனமா கேளுங்க. பொறுமை, அதாவது விசுவாசமானது சோதிக்கப்பட்டு காலம் செல்லும் பொழுது அது எங்களுக்கு சில நேரத்துல சிலர் என்ன வெடிச்சிடுவாங்க. And when we persevere and when we are tested again, some people might explode. ஆனால் தேவன் நமக்குள்ள என்ன தெரியுமா செயல்படுகிறாரு? ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய கண்ணோக்கு என்ன தெரியுமா? நீங்க கனி கொடுக்கிறது இல்லைங்க, அந்த கனி நிலைத்து இருக்கணும், அது அநேக நாள் இருக்கணும், நீங்கள் என்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். And what God wants us to do is, it's not just having fruit, but He wants us to be stronger and mature. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க எப்பவும் நிலைத்திருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய சுபாவத்தில் தேவன் கிரியை செய்யணும். So God is actually changing our character through perseverance. விசுவாசமானது எப்ப தெரியுமா நம்முடைய சுபாவமா மாறுது? சோதிக்கப்படும் போது அது சுபாவமாக பொறுமையாக மாறுகிறது. And when we persevere, our faith actually becomes our character. இன்னைக்கு இந்த உலகத்துல எங்கேயாவது நீங்கள் பொறுமை உள்ளவர்களை பார்த்தால் அவர்கள் மெச்சூரிட்டி உள்ளவர்கள். And if you see anyone who is patient, it means they are mature. சில பேர் பாப்பீங்க பெருமை உள்ளவர்கள் இருப்பார்கள். And some people have pride. அந்த பெருமை உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் immature people. And those people are immature. பேசுறதுக்கு நான் யார் தெரியுமா அப்படிம்பாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல, ஒரு முதிர்ச்சி இல்ல. They might say, do you know who I am, but they don't actually have maturity. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முதலாவது காரியம், நம்ம தேவனுக்கு முன்பாக எங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறதுங்கிறது தான் எங்களுடைய செழிப்பை நிர்ணயிக்கிறது. So the first thing that determines our prosperity is how we live our life. இரண்டாவதாக எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய செழிப்பை நிர்ணயிக்கிற காரியம் என்னன்னா எங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டு உண்டாகிற பொறுமை. And the second thing is that when our faith is tested, we have perseverance. தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்கள்ல நீங்கள் சில காரியங்களுக்காக ஜெபித்து மனம் சோர்ந்து கூட இருக்கலாம். Sometimes children of God, you may have prayed for something and may be discouraged. ஆனால் பொறுமையாய் காத்திருங்கள். But be patient. அதுதான் உங்களுடைய உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தும். And that's the only thing that will reveal your true faith. இந்த வசனத்தை எடுக்க வேண்டாம். 1 பேதுரு 1:7 நீங்க பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் நிரூபிக்கப்படுகிறதை வசனத்துல வாசிக்கிறோம். And in 1 Peter 1:7 it says our faith is tested and proved. எனக்கு பொறுமையை இழந்து போயிட்டேன் அப்படினு சொன்னா விசுவாசத்தை இழந்து போயிட்டேன்னு என்ற அர்த்தம். And if I lose patience, it means I lose my faith as well. இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். Now let's read Ruth chapter 1 verse 1. ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாராவது வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான்.
In the days when the judges ruled, there was a famine in the land. So a man from Bethlehem in Judah, together with his wife and 2 sons, went to live for a while in the country of Moab. பாருங்க, பெத்லகேம் என்று சொன்னால் தேவன் ஆளுகை செய்கிற ஒரு தேசம். Now Bethlehem is a place where God reigns. தேவ பிரசன்னம் இருக்கிற ஒரு தேசம். It's a place filled with God's presence. தேவனால் பராமரிக்கப்படுகிற ஒரு தேசம். It's a place that's taken care of by God. தேவன் போஷிக்கிற ஒரு தேசம். And it's a place that God feeds. புரியுதா உங்களுக்கு? பெத்லகேம் என்பது தேவனுடைய நகரம். So it's God's nation. இப்போ அந்த பெத்லகேம்ல என்ன வந்துச்சு? Now what happened to Bethlehem? என்ன வந்துச்சு அந்த பெத்லகேம்ல? பாருங்க, என்ன சொல்லுது? என்ன வசனம் சொல்லுது? என்ன வந்துச்சா? ஃபேமின். என்ன வந்துச்சு? பஞ்சம். என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்துச்சு. இப்ப ஒரு 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 போராட்டம் அல்லது ஒரு நெருக்கம் வந்தது. So a famine comes to Bethlehem. அப்ப அது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. So it's an oppression. இப்ப நாங்க படித்த முன்னாடி 2 காரியங்கள் சொன்னேன்ல, பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? இப்ப அதன் அடிப்படையில இந்த எலிமெலேக்கு அந்த அவருடைய குடும்பம் என்ன செய்திருக்கணும்? So based on the 2 things that we meditated before, what do you think the Elimelech should have done? தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்திருக்கணும். He should be faithful before God. தேவனுக்கு உத்தமமா இருந்திருக்கணும். And he should be wholehearted with God. அவருடைய பார்வையில நலமானபடி நடந்திருக்கணும். And he should walk right before God. பொறுமையாய் காத்திருந்திருக்கணும். And he should be patient. ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? But what did he do? பெத்லகேமை விட்டுட்டு he left Bethlehem. மோவாபுக்கு போனார்கள். And he goes to இந்த Moab. செடியை பிடுங்கி நடுகிற மாதிரி தான். So it's like uprooting a plant and planting it somewhere else. செழிப்பு வரலங்கிறதுக்காக செடியை பிடுங்கணும்னு அவசியம் இல்ல, பொறுத்திருக்கணும். Now just because we don't see a plant sprouting, it doesn't mean we need to uproot it, but we should be patient. இப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு? இப்போ இவங்க குடும்பமாய் போனாங்களா? இப்போ 5வது வசனத்தை வாசிங்க. And let's look at verse 5. 5வது வசனம். மக்லோன் கிரியோன் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். அந்த பகுதி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். Both Mahlon and Chilion also died, and Naomi was left without her 2 sons and her husband. அவள் என்னவா ஆயிட்டாளா? தனித்தவளா ஆயிட்டாளா? Now we can see that she is actually left alone. நல்ல கவனமா பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டுட்டு நம்ம வெளியில போகும்போது, now if we leave God's presence and go out, என்ன நடக்குது தெரியுமா? நமக்கு தேவைங்கிறதுனால தேவனை தேடாமல் எங்கள் சுயமாய் நாங்கள் போகிறபோது, now when we have a need, instead of seeking God and when we go out, என்னத்தை இழந்து விடுகிறோம் தெரியுமா? பாதுகாப்பை இழந்து விடுகிறோம். we lose the protection of God. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்னத்தை இழந்துறோம்? நாங்க பாதுகாப்பை இழந்து விடுகிறோம். நல்ல கவனமா பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்கு பஞ்சம் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தேசத்துல தேவனால உண்டான பாதுகாப்பு இருந்தது. Although the land had famine, it also had protection. பஞ்ச காலத்திலும் இவர்கள் மரிக்காமல் தேவன் அவர்களை பாதுகாத்திருந்தார். God has protected them so that they wouldn't even die in famine. இவர்கள் ஆனாலும் அந்த பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனபோது, but because they left Bethlehem and went to Moab, தேவ பிரசன்னத்தை விட்டு அவர்கள் வெளியே வந்ததனால அவர்கள் மேலே இருந்த தேவ பாதுகாப்பு இழந்து விட்டார்கள். Because they left God's presence, they lost the protection of God. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். And dear children of God, we should understand something. சபையில வாழ்கிற நாங்கள், those who live in the church, தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்கிற நாங்கள், those of us who live in God's presence, எங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் நெருக்கங்கள் வருகிற வேளையில, when problems comes in our life, இந்த நெருக்கத்தை தீர்த்து கொள்வதற்கு எங்களுடைய சுயமாய் தேவ பிரசன்னத்தை விட்டு நாங்கள் போய்ட்டோம்னு சொன்னா, if we go to other places and if we leave God's presence, பாதுகாப்பை இழந்து விடுகிறோம். we lose God's protection. நீங்க பாருங்க, காயின் என்கிற ஒரு மனிதன் இருந்தார் ஆதியாகமத்தில. And we see Cain in Genesis. இப்ப அவர் செய்த தவறுனால தேவ பிரசன்னத்திலிருந்து தேவன் அவனை துரத்தி விட்டார். Because of a mistake he done, God sends him away from his presence. காயின் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். Let's look at what Cain says. எடுங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரம், Genesis 4. காயின் என்ன சொல்கிறான்ங்கறத பாருங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல இப்பொழுது 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read verse 13 and 14. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. கவனமா இந்த வசனத்தை பாருங்க. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது
சமூகத்துக்கு, அவருடைய பிரசன்ஸ் இல்லையா, அவருடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை, ஏன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது. So Cain said to the Lord, "My punishment is more than I can bear. Today you are driving me from the land, and I will be hidden from your presence. I will be a restless wanderer on earth, and whoever finds me will kill me." தேவ பிரசன்னத்தை விட்டு நாங்க வெளில போகும்போது என்ன ஆபத்து தெரியுமா? எங்கள் மேல இருக்கிற தேவ பாதுகாப்பை நாங்கள் இழந்து விடுகிறோம். So the danger of leaving God's presence is that we lose God's protection. ஆண்டவருடைய அன்பான பிள்ளைகளே, अनेक நெருக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், and dear children of God, even though you have many problems, நாங்க எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், நலமானதை செயல்படணும். we should be faithful, wholehearted, and should do what is right. அதே போல நாங்கள் பொறுமையா இருக்கணும். And also be patient. என்ன தெரியுமா நடந்துச்சு? இப்ப இந்த குடும்பம் போய் பாதுகாப்பை இழந்து தனித்தவர்களானாளா? And you know what happened now? She went, left Bethlehem, and now she is alone. ஆனா உண்மையும் உத்தமமாய் இருந்து காத்திருந்தவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாப்போமா? But shall we see what happened to the ones who persisted? ரூத்தின் புத்தகம் 1ல 6வது வசனத்தை இப்ப வாசிங்க. And let's read Ruth chapter 6. Sorry, 1 verse 6. வாசிங்க 6வது வசனம். கவனமா எல்லாரும் சேர்ந்து படிங்களா? அந்த அருமையான வசனம் அது. எல்லாரும் சேர்ந்து படிங்க. கர்த்தர் ஜனங்களை சந்தித்து, கையை தட்டி சொல்லுங்க, அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாருங்க, தேவன் அவர்களை சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. We can see that God had met his people. தேவன் அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். And God had provided food. ஆகாரம் அருளினார்னா சரி, பசியா இருக்கே அப்பா இந்த ஒருவேளை சாப்பாடு சாப்பிடு, அப்படி இல்ல. And it's not like giving a one time food. எந்த இடத்துல வறட்சி இருந்ததோ அந்த இடத்துல பெரிய செழிப்பை கட்டளையிட்டார். And wherever there was famine, God அவர்கள் அறுவடை செய்துகிட்டே இருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அந்த வறுமையே இல்லாதபடிக்கு அவர்களை செழிப்பாய் மாற்றி விட்டார். கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. And God blessed them with endless abundance. உங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லி பிடிச்சு சொல்லுங்க, உன்னை தேவன் செழிப்பாக்குவார். And tell your neighbor, God will prosper you. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதவன போல நீ இருக்கலாம். ஒன்றுமே இல்லாதவர்களை போல இருக்கலாம். You might seem like you got nothing. எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். கர்த்தரை நம்பி காத்திருங்கள், கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார். But if you believe God and be patient, God will restore everything for கர்த்தர் you. உங்களை வர்த்திக்க பண்ணுவார். God will multiply you. நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னாகமம் இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். In Numbers 16, 1 to 3. என்னாகமம் 16ல 1-3. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய கோராகு என்பவன் அப்படியே 3வது வசனத்துக்கு வந்துருங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபாயார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். நல்ல கவனமா பாருங்க. They came as a group to oppose Moses and Aaron and said to them, "You have gone too far. The whole community is holy, every one of them, and the Lord is with them. Why then do you set yourselves above the Lord's assembly?" வசனத்தை நல்லா பாருங்க. கர்த்தரை சேவிக்கிற ஆராதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக அந்த கூட்டம், ஒரு கூட்டமாக அவர்கள் எல்லாரும் கூடி வந்து இவர்களை எதிர்க்கிறார்கள். Now we can see that a group formed and is opposing the people of God. சில நேரம் நீங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஒருவேளை ஈவன் உங்களுடைய குடும்பம் கூட உங்களை எதிர்க்கலாம். Sometimes if you are someone who is seeking the Lord, even your own family might oppose you. இந்த உலகம் உங்களை பார்த்து நீ என்ன கர்த்தரை தேடி போற? ஈவன் நான் சொல்றேன், நான் படிக்கிற காலத்துல, நான் யூனிவர்சிட்டியில படிக்கிற காலத்துல நான் எல்லா கூத்தும் செய்யும் போது எல்லாரும் என்ன நேசித்தார்கள். And in my youth days, when I lived as I pleased, everyone supported me. ஆனா எப்பொழுது நான் கர்த்தரை தேட ஆரம்பித்தேனோ என்னுடைய வாழ்க்கை மாறின போது எல்லாரும் என்னை வெறுக்கக்கூடிய நிலைமை வந்தது. But the moment I accepted Lord, everyone started to hate me. ஆனா நான் ஒன்றை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன்.
But I only want to tell you one thing today. வாசிங்க என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். In Numbers 17:5. என்னாகமம் 17 5ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்பொழுது நான் ஒரு செகண்ட் அந்த வசனத்தை போட்டுருவாங்க. 17:5 எல்லாரும் சேர்ந்துங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் எதிர்த்தாலும், எத்தனை பேர் என்னை பார்த்து நகைத்தாலும், எத்தனை பேர் என்னடா இன்னும் நீ உண்மையா இருக்கிற, இன்னும் உத்தமத்தில் இருக்கிற, இன்னும் நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லி இன்னும் பொறுமையா இருக்கிறேன்னு எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும், So no matter how many people oppose us, சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தருக்கு நாங்கள் உத்தமமா இருந்தா, if we are faithful to God, நான் பொறுமையா இருந்தா, and if you are patient, அந்த வசனம் சொல்லுது, அவர் தெரிந்து கொள்ளுகிறவன் யார் என்பதை தேவன் நிரூபிப்பார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. The word says that God will reveal who he selected. இவ்வளவு நாளா காத்திருந்துட்டேன், எனக்கு அற்புதமே நடக்கல. You might think I waited for so long and nothing happened. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறவர் தேவன் என்பதை அவர் நிரூபிப்பார். But the God who called you by his name will reveal himself. என் குடும்பத்துல இப்படி நடந்துருச்சு, Something may have happened in என் my வாழ்க்கையில family. இப்படி நடந்துருச்சு, Something have happened in my life. நான் கர்த்தரை விட்டா நான் பின்வாங்க மாட்டேன், கர்த்தரையே நம்பி இருக்கிறேன்னு நீங்க வைராகியம் பாராட்டினா, But if you persistent with God and seek him, ஏன் நானே வைராகியம் பாராட்டுறேன், அவர் பெரிய தேவன். and he will have zealous for us. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நீ அவர் புள்ளங்கிறத அவர் நிரூபித்து காண்பிப்பார். If you are in him, he will reveal who you are and who he நீங்க is. இந்த ரூத்ல 1:6 வாசிக்கும் போது 5 இவங்க போனதுனால தனித்தவர்களானார்கள். In Ruth we can see that because they left God's presence, they were alone. 6வது வசனத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். But then in verse 6 we can see that God met his people. அதை விட்டுட்டு போன நகோமி மோவாப் தேசத்துல கேள்விப்பட்டு திரும்பி வந்தாள். Now Naomi, who left that place, heard about this and she came back. நான் உங்களை பார்த்து ஒண்ணே சொல்றேன், இதை நீங்கள் தேவனுடைய வசனமாக விசுவாசிங்க. And I'm going to tell you something, believe it as God's word. நீங்க கர்த்தரை மனப்பூர்வமாய் தேடி வருகிற போது, When you seek God நீங்க பொறுமையாய் wholeheartedly, காத்திருக்கிற போது, when you are patient, கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புகிற போது, when God கர்த்தர் உங்களை releases us, சந்திக்கிற போது, when God meets us, யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ whoever made mockery of us, அவங்கெல்லாம் உங்களை திரும்பி பார்க்க கர்த்தர் செய்வார். God will cause everyone to look back at யாரெல்லாம் you. உங்களை விட்டுட்டு போனாங்களோ Whoever left you, அவங்க எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். they all will come back. உங்க மேல கை வச்சு சொல்லுங்க, என்னை விட்டுட்டு போனவங்க எல்லாம் என்னை தேடி வருவார்கள். Say, everyone who left me will come எந்த back. இடத்துல நான் வெட்கப்பட்டனோ சொல்லுங்க, எந்த இடத்துல நான் வெட்கப்பட்டனோ, In whichever place I faced shame, எங்கெங்கெல்லாம் என்னை வெட்கப்படுத்தினார்களோ, in wherever I have been அவர்கள் ashamed, வாய்கள் உங்களை பெருமைப்படுத்தும். their mouths will praise me. தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக, Say, before my enemies, என்னுடைய தலையில நீங்க எண்ணெயை, அபிஷேக தைலத்தை நீங்க ஊற்றுவீங்க. he will pour his blessings oil on தலை me, மேல கை வச்சு சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும். and my cup overflows. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு சொல்றேங்க, முதல் முறை இந்த நாள் சபைக்கு வந்திருக்கலாம். If you have come here for the first day today, அநேக நெருக்கத்தின் மத்தியில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம். you might be going through a lot of things. நீங்க கீழே வேர் பற்றி You will take root below மேலே கனி கொடுப்பீர்கள். and will bear fruit கீழே above. வேர் பற்றுகிறதுனா என்னங்கிறது தான் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்திருக்கிறேன். And today we have shown you what it is to take அதுல root கவனமா below, இருங்க. and take care of that. கர்த்தர் உங்களை மேலே கனி கொடுக்க செய்வார். And God will கையை தட்டி God அப்படியே will எல்லாரும் cause you எழுப்பி to நிற்கலாம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. Let us all praise God and let us all pray. உங்களுடைய இருதயத்தின் அடியாழத்திலிருந்து ஜஸ்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற இந்த வார்த்தைங்க, தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்களோடு கூட படிக்கிறவர்கள் 1000 பேர் இருப்பாங்க, ஆனா 1000 பேருக்கு மேல உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களோடு கூட வேலை செய்யறவங்க 1000 பேர் இருப்பாங்க, உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. நீங்க அவங்க பார்வையில சாதாரண நபர்களை போல் இருப்பீர்கள், ஆனால் ஒரு நாள் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் காரியங்களை இழந்து உங்க குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள்னால நீங்கள் மிகவும் நெருக்கப்படலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உங்கள் தலையை உயர்த்துவார்.
யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ எல்லாரும் உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்துல. ஹல்லேலூயா. ஐயா, தேவனுடைய பிள்ளைகளே, நீ உண்மையாயிரு, நீங்கள் உத்தமமாயிருங்க. மியூசிக் வாசிக்கிறவங்க வராங்களா? முழு இருதயத்தோடு அவருடைய சமூகத்தை மட்டும் நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை நடத்துவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். 2 நிமிஷம் உங்களுக்கு நான் தருகிறேன், நீங்க ஜெபிங்க. இன்னைக்கு நீங்க தேவனுடைய சமூகத்துல, ஒருவேளை நான் சொல்றேங்க, நகோமியை போல அவருடைய குடும்பத்தாரை போல நீங்கள் தூரமாய் போயிருந்தாலும் சரிங்க, நகோமி இதெல்லாம் கேள்விப்பட்டு திரும்பி வந்தாள். திரும்பி வந்த அவளையும் கர்த்தர் வாழ வைத்தார். இன்னைக்கு ஒருவேளை தேவனை விட்டு நீங்க தூரமா போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். எல்லாரும் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாருடைய கண்களும் மூடி உங்களை மட்டும் பாருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் முடிறதோடு கூட கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த மாதத்துல தேவன் நமக்கு தந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கீழே வேர்பற்ற ஆண்டவரே, என்னுடைய வேர்ல நான் கவனமா இருக்கணும், என்னுடைய வேர் ஆழமாய் போகணும், தேவனுடைய வசனத்துல ஆழமாய் போகட்டும். தேவனுக்குள்ள இருக்கிற உறவுல நீங்க, தேவ பிரசன்னத்துல நீங்கள் ஆழமாய் போங்க. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும்போது நம்ம திரும்பி பார்க்கணும், உண்மையாய் நான் எங்க இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நான் சரியா இருக்கிறேன்னா. சும்மா நம்ம கடவுளை குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. சும்மா புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. யோசுவா புஸ்தகத்துல ஆகான் பாவம் செய்தான். யோசுவா முகமுப்புற விழுந்து அழுதுகிட்டு இருக்கிறார். கர்த்தர் வந்து சொன்னார், நீ முகமுப்புற அழுது என்னையா பிரயோஜனம்? பிரச்சனை என்னங்கிறத பார்த்து அதை தீர்த்து விடு, பாவத்தை உன்னிடத்துல இருந்து விலக்கு. அதை விலக்கின போது தானாய் வெற்றி வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாள்ல இப்படி பார்த்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு வந்திருந்தாலும் அவைகள் அனைத்தையும் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.